இன்னைக்கு கிளாஸ்ல லாகரிதமிக் சீரிஸ் பார்க்கலாம். லாகரிதமிக் சீரிஸோட ஃபார்முலா இதுதான். log of 1 plus x equal to x minus x square by 2 plus x cube by 3 minus x power 4 by 4 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இங்க வந்து மைனஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு ஹோல் டேர்ம் மைனஸ் வரும். ஆல்டர்னேட் ஃபர்ஸ்ட் log of 1 plus x அப்படின்னா நமக்கு ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் ஆகும். பட் 1 மைனஸ் எக்ஸ் போடும்போது த்ரூ அவுட்டா எல்லாமே மைனஸ்ல தான் வரும். இப்போ அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டூ எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு அது ஈஸி தான். 9th எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் 1.1 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து லாக் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸுக்கு தான் ஃபார்முலா தெரியும். தட் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் எக்ஸ் கியூ பை 3 இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல 0.1 இருந்தால் தான் நமக்கு லாக் ஆஃப் 1.1 கிடைச்சிருமே. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 0.1 போடணும். 0.1 மைனஸ் 0.1 த ஹோல் ஸ்கொயர் பை 2 இவ்வளோ போதும். நமக்கு தேர்ட் டேர்ம் வரைக்கும் வர வேண்டாம், கியூப் டேர்ம் வரைக்கும் வர வேண்டாம். ஸோ 0.1 மைனஸ் 0.1 the whole square by 2 இது நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 தானே அதோட ஃபார்முலா. ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா you will get this answer. இதில் வந்து ஸ்கொயர்ட் வரும் ஆக்சுவலி. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அண்ட் 10th எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் 1 பிளஸ் 2x ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு லாக் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸுக்கு தான் ஃபார்முலா தெரியும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்கு, 2x இருக்கு. ஸோ ஜஸ்ட் எக்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் எல்லாம் 2x போட்டிங்கன்னா you will get this answer. ஏன்னா போட்டு பார்த்துக்கலாம். லாக் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸோட ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வரைக்கும் தான் கேட்டுக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் போதும். நமக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x இருக்கு. அப்போ இங்கே 2x the whole square by 3ன்னு வருமா. So 2x minus 4x squared by 3. It is not 3, it is 2. So இப்போ கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2x minus 2x squared ஆன்சர் வந்துடுதா. இப்போ 11th எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் லாகரிதமிக் சீரீஸ். ஸோ கண்டிஷன் என்னன்னா மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் 1 தான். ஸோ நம்ம இதை முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்துருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி பார்க்கும்போது லாகரிதமிக் சீரீஸ்னா ஃபார் மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் 1 இருந்தால் தான் இந்த ஃபார்முலாவே அப்ளிகபிள். ஸோ இங்கே லாகரிதமிக் சீரீஸோட முக்கியமான கண்டிஷன் என்னது, மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் 1 அப்படின்றது தான். இப்போ 12th எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன் லாக் 1 பிளஸ் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் என்னது, எக்ஸ் ஸ்கொயருக்கு -1/2 தான் கோஎஃபிஷியன்ட். சைனோட சேர்த்து சொல்லணும்.